ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ப்ரிப்பேர் டு கிராக் தமிழுக்கு உங்க எல்லாரையுமே நான் வெல்கம் பண்றேன். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நவம்பர் 22nd இருந்து டிசம்பர் 3rd வரைக்கும் இருக்கிற கரண்ட் அஃபேர்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம் கைஸ். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்மளுடைய மொபைல் ஆப்ல வந்துட்டு 1600+ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதை என்ரோல் பண்ணிருக்கிறதுனால நம்ம பெரிய செலிப்ரேஷனா நம்ம பண்ணணும் அப்படிங்கிறதுனால மெகா ஆஃபர்ஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன் கைஸ். ஓவராலா சைட் வைட் பாத்தீங்கன்னா எல்லா கோர்சஸும் ஆல்ரெடி நான் டிஸ்கவுண்ட்ஸ்ல தான் கொடுத்திருப்பேன். அதை விடையும் எக்ஸ்ட்ரா 20% ஆஃபர் உங்களுக்கு கிடைக்கும் கைஸ். ஓகேங்களா, அதுக்கான கூப்பன் கோட் வந்து P2C ப்ரிப்பேர் டு கிராக் 1600 அப்படிங்கிற கூப்பன் கோடை யூஸ் பண்ணீங்கன்னா எக்ஸ்ட்ரா 20% ஆஃபர் கிடைக்கும். யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க கைஸ். இந்த ஆஃபர் வந்து 17th டிசம்பரோட எண்ட் ஆகுது கைஸ். ஓகே, நம்மளோட வெப்சைட் நேம்லாம் நான் இங்க கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃபைன். அண்ட் இந்த கரண்ட் அஃபேர்ஸ் இப்போ நம்ம வீடியோவா பாக்குறோம்ல, இது வந்து எனக்கு PDF ஃபார்மேட்ல வேணும், ஸோ எனக்கு படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும்னா இந்த கரண்ட் அஃபேர்ஸ்க்கான PDF கோர்ஸ் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இது வெறும் 250 rupeesக்கு நான் கொடுத்துட்டு இருக்கேன். இந்த 250 rupeesம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இன்னும் ஒரு 20% ஆஃபர் போய் வெறும் நீங்க 200 rupeesக்கு நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் கைஸ். பட் இந்த ஆஃபர் நாளைக்கு நைட்டோட முடிஞ்சிடும், அதுக்குள்ள யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃபைன் கைஸ். ஓகே, சோ நம்ம நியூஸ் பாட்டுக்குள்ள போயிடலாம். இப்போ நம்ம பார்க்க போற கேட்டகரி என்னதுன்னு பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்டான டேஸ். சோ இந்த இவ்வளோ டேஸ்ல இம்பார்ட்டன்டான டேஸ் என்னென்ன அப்படிங்கிறத பாத்துருவோம். 26th நவம்பர் அன்னைக்கு நேஷனல் மில்க் டே அப்படிங்கிற ஒண்ணு வந்து நம்ம அப்சர்வ் பண்றோம். 2014 வந்து நேஷனல் டெய்ரி டெவலப்மெண்ட் போர்டு அண்ட் இந்தியன் டெய்ரி அசோசியேஷன் அண்ட் 22 ஸ்டேட் லெவல் மில்க் ஃபெடரேஷன் வந்துட்டு நேஷனல் மில்க் டே அப்படிங்கறத யாருடைய பர்த் ஆனிவர்சரி அன்னைக்கு நம்ம செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணாங்கன்னா டாக்டர் வர்கீஸ் குரியன் அப்படிங்கிறவங்க. டாக்டர் வர்கீஸ் குரியன் அப்படிங்கிறவங்கள ஃபாதர் ஆஃப் ஒயிட் ரெவல்யூஷன் இன் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஒயிட் ரெவல்யூஷன்னா நம்ம மில்க் வந்துட்டு ஜாஸ்தி புழக்கம் ஆரம்பிச்சது வந்து ஜாஸ்தி எல்லாருமே இதாக ஆரம்பிச்சது வந்து இவங்களாலதான் அப்படிங்கிறதுனால டாக்டர் வர்கீஸ் குரியனா ஃபாதர் ஆஃப் ஒயிட் ரெவல்யூஷன் இன் இந்தியா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் கைஸ். அடுத்தது 26th நவம்பர் அன்னைக்கு நம்ம இந்தியாவுடைய கான்ஸ்டிடியூஷன் டே ஆர் சம்விதான் திவாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க கைஸ். இது வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்பெஷல் டேனா நம்மளோட கான்ஸ்டிடியூஷன் இம்பார்ட்டன்ட் ரூல்ஸ் எல்லாமே 1949ல இந்த டே அன்னைக்கு தான் எல்லாமே நம்ம அடாப்ட் பண்ணிக்கிட்டோம். ஓகே, இந்த கான்ஸ்டிடியூஷன் வந்துட்டு ஆக்டிவ் ஆனது வந்து January 26th 1950 அன்னைக்கு. பட் அதெல்லாம் அடாப்ட் பண்ணிக்க ஆரம்பிச்சது வந்துட்டு இந்த நவம்பர் 26th 1949ல இருந்து. சோ அது ஆக்டிவ் ஆனது வந்து நம்ம அதுதான் நம்ம ரிப்பப்ளிக் டே அப்படின்னு செலிப்ரேட் பண்றோம் January 26th. கவர்மெண்ட் வந்து 2015ல இருந்து நவம்பர் 26th நம்ம கான்ஸ்டிடியூஷன் டே அப்படிங்கிற மாதிரி செலிப்ரேட் பண்ணணும். ஏன்னா நம்ம பீப்புளுக்கு வந்து கான்ஸ்டிடியூஷனை பத்தின வேல்யூஸ் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக இதை செலிப்ரேட் பண்றாங்க. அடுத்தது 29th நவம்பர் வந்து இன்டர்நேஷனல் ஜாகுவார் டே. ஜாகுவார் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், இட்ஸ் அன் அனிமல். ஒரு டைகர் ஃபேமிலியில அதுவும் வரும் கைஸ். அதுல சயின்டிபிக் நேம் வந்து பாந்தேரா ஆன்கா அப்படிங்கறதா அதோடைய சயின்டிபிக் நேம். ஜாகுவார் அப்படிங்கிறது வந்து ரொம்ப பெரிய ஒரு லார்ஜஸ்ட் கார்னிவோர் அண்ட் பிக் கேட் ஃபேமிலி அப்படிங்கிறது இந்த டைகரு, லெப்பர்டு, ஜாகுவார் இதெல்லாமே கேட் ஃபேமிலின்னு சொல்லுவோம். And only big cat in Latin America encompassing 18 countries from Mexico to Argentina அப்படிங்கிறாங்க. அடுத்தது டிசம்பர் 1 வந்துட்டு வேர்ல்டு எய்ட்ஸ் டே அப்படிங்கிற மாதிரி உலக அளவுல செலிப்ரேட் பண்றாங்க. இந்த இயர் அதோட தீம் வந்துட்டு லெட் கம்யூனிட்டிஸ் லீட். ஓகே, ஹிஸ்டரி ஆஃப் வேர்ல்ட் எய்ட்ஸ் டே அப்படிங்கிறது வந்து 1988 அன்னைக்கு தான் இந்த எய்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் லைக் அன்னையில இருந்து தான் இதை வந்து ஃபர்ஸ்ட் லைக் அப்சர்வ் பண்ணிட்டு இருக்காங்க கைஸ். ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய மொபைல் ஆப் அண்ட் நம்மளுடைய வெப்சைட்ல பாத்தீங்கன்னா SBI கிளர்க்குன்னு எக்ஸ்க்ளூசிவா ப்ரிப்பேர் பண்றதுக்கான பிராக்டிஸ், உங்களுக்கு நிறைய பிராக்டிஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக டெஸ்ட் பேக்கேஜ் போயிட்டு இருக்கு கைஸ். ஓகேங்களா, உங்களுக்கு எல்லாமே அதாவது ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ்ல இருக்கிற எல்லா செக்ஷன்ஸுமே எனக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இது வந்து நீங்க 499 rupeesக்கு ஆஃபர்ல நான் கொடுத்துட்டு இருந்தேன். பட் நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ஒரு 2 டேஸ்க்கு எக்ஸ்ட்ரா 20% ஆஃபர்னால நீங்க வெறும் 399 rupeesக்கே நீங்க இதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் கைஸ். ஓகேங்களா ஃபைன். அண்ட் இது வந்துட்டு சண்டே மிட் நைட்டோட இந்த ஆஃபர் வந்து முடிஞ்சிடும். அதே மாதிரி இல்ல எனக்கு ஜென்ரல் அவேர்னஸ் மட்டும் நான் நிறைய பிராக்டிஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தனியாவும் நீங்க வாங்கிக்கலாம். இதுவும் நீங்க இந்த ஆஃபர் யூஸ் பண்ணும்போது வெறும் 140 rupeesக்கு யூ கேன் பர்ச்சேஸ் இட். இந்த மாதிரி இங்கிலீஷ் தனியா வாங்கிக்கலாம், மேக்ஸ் தனியா வாங்கிக்கலாம். இட்ஸ் அப் டு தனியா வாங்கணுமா மொத்தமா வாங்கணும். பட் மொத்தமா வாங்கினாலும் இட்ஸ் ஜஸ்ட் 399 rupees. ஸோ வேணுங்கிறவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க கைஸ். அடுத்த கேட்டகரிக்குள்ள போயிடலாம். பேங்கிங், ஃபினான்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ் கேட்டகரி கைஸ்.
ஸோ நம்ம கவர்மெண்ட் வந்து எம்டி ஆஃப் எஸ்பிஐயா வந்துட்டு வினய் டான்சே அப்படிங்கிறவங்களை வந்து 2 வருஷத்துக்கு அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 4 எம்டி கிட்ட எஸ்பிஐக்கு இருப்பாங்க கைஸ். அதுல ரீசெண்டா அப்பாயிண்ட் ஆயிருக்கிற எம்டி தான் இந்த வினய் டான்சே அப்படிங்கிறவங்க வந்துட்டு அவங்க வந்துட்டு November 30, 2025 வரைக்கும் he will be one of the MD guys. இது வந்து சுவாமிநாதன் ஜானகிராமன் அப்படிங்கிறவங்க வந்துட்டு வேக்கண்டா அவங்க போனதுக்கு அப்புறம் வேக்கண்டா இருந்தது. ஸோ இது வந்து இவங்களை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, இங்க சொன்ன மாதிரி 4 மேனேஜிங் டைரக்டரும் 1 சேர்மேனும் இருப்பாங்க. அந்த சேர்மன் அப்படிங்கிறது தான் யாரு கைஸ்? தினேஷ் காரா. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். அமேசானும் டைரக்டரேட் ஜெனரல் ஆஃப் ஃபாரின் ட்ரேடும் சேர்ந்து ஒரு MOU, ஒரு அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணிருக்காங்க. எதற்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிஸ்ட்ரிக்ட்ஸ் எல்லாமே ஒரு எக்ஸ்போர்ட் ஹப் இனிஷியேட்டிவ் மாத்தி, அதனால நமக்கு நம்மளோட மீடியம் ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் இருக்கும்ல, அவங்க கிட்ட இருந்து நம்ம நிறைய எக்ஸ்போர்ட்டை இன்னும் நல்லா பூஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு இனிஷியேட்டிவ் மாதிரி எடுத்திருக்காங்க கைஸ். நம்ம அமேசான் இந்தியாவும் DGFTயும் சேர்ந்து, அது வந்து அந்த மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அவங்க எல்லாம் சேர்ந்து MSME அப்படிங்கிறது மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் இண்டஸ்ட்ரீஸ் டு பூஸ்ட் இ-காமர்ஸ் எக்ஸ்போர்ட் இன் ஃப்ரம் இந்தியா அப்படிங்கிறது தான் இதுல வைக்கும். அதாவது எக்ஸ்போர்ட் அப்படிங்கிறது இந்தியால இருந்து வேற கண்ட்ரீஸ்க்கு நம்ம ட்ரேட் நிறைய அனுப்பணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு MOU சைன் பண்ணிருக்காங்க. இதனால நம்ம மேட் இன் இந்தியா ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அமேசான் கஸ்டமர்ஸ் மூலமா, லைக் இப்ப Amazon.comல வந்து தே கேன் சேல், ஸோ தட் 200 கண்ட்ரீஸ்க்கு அது போய் சேரும் அப்படிங்கறத மாதிரி ஒரு பெரிய மூவ் வந்து அவங்க எடுத்திருக்காங்க கைஸ். அடுத்தது, வேர்ல்டு பேங்கும் குளோபல் ஃபண்டும் வந்துட்டு MOU சைன் பண்ணிருக்காங்க. நம்ம கிளைமேட் சேஞ்ச்னால ஹெல்த்ல வர இம்பாக்ட கம்மி பண்றதுக்கான ஒரு MOU மாதிரி அவங்க சைன் பண்ணிருக்காங்க. இது November 22 சைன் பண்ணாங்க. டு ஃபைட், இது எதற்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, குளோபல் ஃபண்ட் டு ஃபைட் எய்ட்ஸ், அக்யூர்ட் இம்யூன் டெஃபிஷியன்சி சிண்ட்ரோம், TB, மலேரியா, இது எல்லாத்தையுமே இது பண்றதுக்கு டு இம்ப்ரூவ் தியர் கொலாபரேஷன் ஆன் கிளைமேட் சேஞ்ச் இம்பாக்ட் ஆன் ஹெல்த். எய்ம் வந்து என்னதுன்னா, நம்ம ஒரு எஃபிஷியன்ட், எஃபெக்டிவ் அண்ட் சஸ்டைனபிள் ஃபினான்சிங் வந்து நம்மளோட ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்றதுக்கு, கிளைமேட் சேஞ்சுனால நமக்கு ஏதாவது ஒரு அஃபெக்ட் ஆகுது அப்படின்னா அதை அட்ரஸ் பண்றதுக்காக தான் இந்த MOU. அடுத்தது ADB-னா ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க். நம்ம ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க் வந்து $500 million வந்து ஹெல்த் கேர் மெடிக்கல் எஜுகேஷன் மகாராஷ்டிராவுக்கு வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, அந்த லோன் பேக்கேஜ் வந்து $500 million ஃபார் மகாராஷ்டிரா டெர்ஷரி கேர் அண்ட் மெடிக்கல் ரிலேட்டடான ஃபீல்டுக்கு. ஓகேங்களா, இந்த எஜுகேஷன் செக்டார் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் which envisages to improve access to quality and affordable tertiary health care and medical education in Maharashtra. அடுத்தது HSBC இந்தியா பேங்க்கும் UK எக்ஸ்போர்ட் பினான்ஸும் வந்துட்டு £100 million ஃபினான்சிங் ப்ரோக்ராம்க்கு வந்து ஒரு டைப் மாதிரி வச்சிருக்காங்க கைஸ். HSBC உடைய ஃபுல் ஃபார்ம் என்னது? ஹாங்காங் அண்ட் ஷாங்காய் பேங்கிங் கார்பரேஷன் லிமிடெட். அவங்க வந்துட்டு லெட்டர் ஆஃப் இன்டென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க கைஸ். லெட்டர் ஆஃப் இன்டென்ட் வந்து UK ஆஃப் எக்ஸ்போர்ட் பினான்ஸோட, அவங்க வந்துட்டு UK உடைய எக்ஸ்போர்ட் கிரெடிட் ஏஜென்சி, UK எக்ஸ்போர்ட் பினான்ஸ் அப்படிங்கிறவங்க ஒரு ஃபினான்ஷியல் ப்ரோக்ராம் ஆஃப் அப் டு £300 million வந்து சைன் பண்ணிருக்காங்க. அடுத்தது, நம்ம ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க் வந்துட்டு $6.5 million லோன் வந்துட்டு கிரீன்வே கிராமீன் இன்ஃப்ரா பிரைவேட் லிமிடெட் அவங்களும் சேர்ந்து பாத்தீங்கன்னா ஒரு லோன் சைன் பண்ணிருக்காங்க. கிரீன்வே கார்பனேட்டட் ஜெண்டர் ஃபினான்ஸ் ப்ராஜெக்ட் அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்டுக்காக. ஓகேங்களா, ஸோ ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க்கும் கிரீன்வே கிராமீன் இன்ஃப்ரா பிரைவேட் லிமிடெட் கம்பெனியும் சேர்ந்து இந்த ஃபினான்சிங் வந்து $3.25 million வந்துட்டு ஃபர்ஸ்ட் லாஸ் லிக்விடிட்டி ரிசர்வ் ஃப்ரம் கிளைமேட் இனோவேஷன் அண்ட் டெவலப்மெண்ட் ஃபண்ட்ல அவங்க கொடுக்குறாங்க. அடுத்தது, நம்ம RBI வந்துட்டு PM விஸ்வகர்மா அப்படிங்கிற ஸ்கீமை வந்து PIDF ஸ்கீமுக்கு கீழே கொண்டு வந்துட்டாங்க கைஸ். ஸோ PIDF ஸ்கீம் அப்படிங்கிறது பேமெண்ட்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ஃபண்ட் ஸ்கீம். இது வந்துட்டு அந்த இதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க இன்னும் 2 வருஷத்துக்கு. ஸோ December 31, 2025 வரைக்கும் இருக்கும் அப்படிங்கறது சொல்றாங்க. நெக்ஸ்ட், சைனா வந்துட்டு பைலேட்ரல் கரன்சி ஸ்வாப் அக்ரிமெண்ட் அப்படிங்கிற ஒண்ணு வந்து சவுதி அரேபியால இருக்கிற ஒரு பேங்கோட ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணிக்கிட்டாங்க. நம்ம பீப்புள் பேங்க் ஆஃப் சைனாவும் சென்ட்ரல் பேங்க் ஆஃப் சவுதி அரேபியாவும் சேர்ந்து ஒரு லோக்கல் கரன்சி ஸ்வாப் டீல் வந்து சைன் பண்ணிக்கிட்டாங்க. இந்த அக்ரிமெண்ட் வந்து 3 வருஷத்துக்கு வேலிடா இருக்கும். நெக்ஸ்ட், ப்ளூ டாட் வந்து இந்தியா போஸ்டோட ஒரு பார்ட்னர்ஷிப் வச்சிருக்காங்க. எதற்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா,
டு ப்ரொவைட் லாக்கர் சர்வீஸ் அட் போஸ்ட் ஆஃபீஸ்க்காக ஒரு MOU வந்து சைன் பண்ணியிருக்காங்க. ப்ளூ டாட் எக்ஸ்பிரஸ் லிமிடெட், அதை ப்ளூ டாட் அப்படின்னு சொல்லுவோம். அது இந்தியா போஸ்டோட ஆட்டோமேட்டட் டிஜிட்டல் பார்சல் லாக்கர் சர்வீஸ் அட் செலக்டட் போஸ்ட் ஆஃபீஸஸ் அக்ராஸ் இந்தியால எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்காக சைன் இன் பண்ணிருக்காங்க. இது மூலமா ப்ளூ டாட் வந்து ஒரு அடிஷனல் டெலிவரி மெத்தட் வந்து அவங்க கஸ்டமர்ஸ்க்கு கொடுக்கறாங்க அப்படிங்கறதும் தெரிய வருது. நெக்ஸ்ட், நம்ம கேபினெட் வந்து டேர்ம் ஆஃப் ரெஃபரன்ஸ் ஃபார் 16th ஃபினான்ஸ் கமிஷனுக்குள்ள அப்ரூவ் பண்ணிருக்காங்க. ஸோ நம்ம யூனியன் கேபினெட் நம்ம பிரைம் மினிஸ்டருடைய தலைமையில வந்துட்டு இந்த டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் ஃபார் 16th ஃபினான்ஸ் கமிஷனை வந்து அப்ரூவ் பண்ணிருக்காங்க. இந்த டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் அப்படிங்கிறது வந்து இன்னும் இன்னும் ஃபியூ டைம்ல வந்து நோட்டிஃபை பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. இது வந்துட்டு அப்பான் அக்செப்டன்ஸ் ஆஃப் த கவர்மெண்ட் இது வந்து 5 இயர்ஸ்க்கு கவர் ஆகும். April 1, 2026 இது ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, இது வந்து அதோட ரிப்போர்ட்டை வந்து அவங்க 31st day of October 2025 இதுல என்ன ரிப்போர்ட் எல்லாமே அவைலபிளா இருக்கும் அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காங்க. அடுத்தது செபி அப்படிங்கிறது எனக்கு செக்யூரிட்டி அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியாவுடைய சீஃப் யாருன்னா மாதவி புட்ச் அப்படிங்கிறவங்க. அவங்க வந்து IRRA பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிற ஒன்றை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. IRRA அப்படிங்கிறது என்னதுன்னா இன்வெஸ்டர் ரிஸ்க் ரிடக்ஷன் ஆக்சஸ் பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிற ஒன்றை வந்துட்டு பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் BSE அப்படிங்கிறது பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இந்த IRRA பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறது வந்து மார்க்கெட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்ஸ்டிடியூஷன் அவங்க இனிஷியேட் பண்ணி செபியோட கைடன்ஸ்ல வந்து நம்ம இன்வெஸ்டருடைய ரிஸ்கை வந்துட்டு கம்மி பண்றதுக்காக, அதாவது ஒரு டெக்னிக்கல் கிளிச்சஸ் இருக்கும்ல, அதனால நடக்கிற ஒரு என்ன சொல்றது அவங்களுக்கான ஒரு ரிஸ்கை வந்து அவாய்ட் பண்றதுக்காக ட்ரேடிங் மெம்பர் எண்ட்ல ஒரு பாட் மாதிரி பிரைமரி அண்ட் டிசாஸ்டர் ரெக்கவரி சைட்ல அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ற மாதிரி பண்ணிருக்காங்க. HDFC பேங்க் வந்துட்டு ஃபார்மர் நபார்ட் சேர்மன் ஹர்ஷ்குமார் பன்வாலாவை வந்துட்டு இண்டிபெண்டன்ட் டைரக்டரா, ஓகேங்களா, இண்டிபெண்டன்ட் டைரக்டரா அடிஷனல் இண்டிபெண்டன்ட் டைரக்டரா அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க கைஸ். ஓகேங்களா, அவங்க வந்து ப்ரீவியஸா நபார்டுடைய சேர்மனா இருந்தாங்க. அவங்கள அடிஷனல் இண்டிபெண்டன்ட் டைரக்டரா HDFC வந்து அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. அவங்கள பத்தின ஃபுல் டீடைல்ஸ் தான் இங்க இருக்கு கைஸ். ஓகே, நெக்ஸ்ட் லக்ஷ்மி ராமகிருஷ்ண ஸ்ரீனிவாஸ் அப்படிங்கிறவங்க வந்து அடிஷனல் டைரக்டர் ஆஃப் சவுத் இந்தியன் பேங்கா வந்துட்டு அப்பாயிண்ட் ஆயிருக்காங்க. இந்த சவுத் இந்தியன் பேங்கோட ஹெட் குவார்டர்ஸ் வந்து திரிசூர், கேரளால இருக்கு. இந்தியாவுடைய GDP வந்து 7% grow ஆகும் லைக் Q2 financial year 24 அப்படிங்கிற மாதிரி ICRA உடைய ப்ரொஜெக்ஷன் வந்து சொல்லுது கைஸ். ஓகேங்களா, ICRA அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபார்மலி நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் இன்ஃபர்மேஷன் அண்ட் கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சி ஆஃப் இந்தியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தோம். அவங்க வந்து இந்தியாவுடைய கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் வந்துட்டு for financial year 2024 வந்துட்டு 7% grow ஆகும். ஏன்னா நம்ம RBIலயே வந்து பாத்தீங்கன்னா 6.5% தான் இருக்கும்னு ஃபோர்காஸ்ட் சொல்லியிருக்காங்க. பட் இவங்க 7% இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க கைஸ். ஓகேங்களா, இந்த கிராஸ் வேல்யூ ஆடட் growth வந்துட்டு 6.8% வந்துட்டு இருக்கு அப்படிங்கிற அந்த டீடைல்ஸ் எல்லாமே நீங்க கொடுத்துருக்காங்க கைஸ். ஜஸ்ட் ஹேவ் அ லுக். அடுத்தது சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம்ல வந்து 7 சேஞ்சஸ் வந்து பண்ணிருக்காங்க. அதாவது இந்த சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம் அப்படிங்கிறது இந்த ஸ்மால் சேவிங் ஸ்கீம்ஸ் அப்படின்னு போஸ்ட் ஆஃபீஸ்ல எல்லாம் இருக்கும். அது இம்பார்ட்டன்டான 7 சேஞ்சஸ் பண்ணிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா above 55 பட் below 60 வந்துட்டு இதுல வந்துட்டு பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு 3 months அவங்க கொடுத்திருக்காங்க. இன்வெஸ்ட்மெண்ட் ஹஸ் டு பி கரண்டா பாத்தீங்கன்னா 1 monthக்குள்ளே நீங்க இந்த ரிட்டையர்மெண்ட் ஆன 1 monthக்குள்ளே இன்வெஸ்ட் பண்ணணும் அந்த மாதிரி இருக்கும். இப்ப எக்ஸ்ட்ராவா 3 months கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா, 1 monthல இருந்து 3 month கொடுத்திருக்காங்க. ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸ் வந்து கிளியரா என்ன அப்படிங்கறது டிஃபைன் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் அது பார்த்தா ஃபுல் டீடைல்ஸ் தான் நான் இங்க கொடுத்துருக்கேன் கைஸ். அந்த 7 சேஞ்சஸ் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எது வேணாலும் யூ கேன் கெட் இன் யுவர் क्वेश्चंस கைஸ். ஓகே, நெக்ஸ்ட் அனிஷா அப்படிங்கிறவங்க வந்து பிரசிடென்சி ஆஃப் FICCA அப்படிங்கிறது வந்து ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் சேம்பர்ஸ் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியா உடைய பிரசிடென்டா அனிஷா அப்படிங்கிறவங்க வந்து அப்பாயிண்ட் ஆயிருக்காங்க. அடுத்தது ஜஸ்டிஸ் பிபக் சௌத்ரி அப்படிங்கிறவங்க வந்து ஜட்ஜ் ஆஃப் பாட்னா ஹைகோர்ட்டா வந்துட்டு அப்பாயிண்ட் ஆயிருக்காங்க. நெக்ஸ்ட் மிசோரம் உடைய கவர்னர் வந்துட்டு ஏர்ஃபோர்ஸ் ஆபீசர் who is that மனிஷா பாதி அப்படிங்கிறவங்கள வந்து இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் விமன் AD கேம்பா வந்துட்டு அவங்க அப்பாயிண்ட் ஆயிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு இதுல தெரியுது கைஸ். ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா
சாரி this is not the coupon code. நம்மளுடைய மொபைல் ஆப்ல வந்துட்டு அந்த வெப்சைட்ல லைக் பேங்க் எக்ஸாம்ஸ்க்கான வீடியோ கோர்ஸ் அவைலபிளா இருக்கு. வெறும் 499 rupeesக்கு ஆஃபர் பிரைஸ்ல கொடுத்துட்டு இருந்தேன். பட் இந்த 2 daysக்கான ஆஃபர் கொடுத்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா 20% ஆஃபர் போய் உங்களுக்கு 399 rupeesக்கே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இது நாளைக்கு நைட்டோட இந்த ஆஃபர் முடிஞ்சிடும். யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். நெக்ஸ்ட் கேட்டகரி அவார்ட்ஸ்குள்ள. ஓகே, சோ நெக்ஸ்ட் அவார்ட்ஸ் கேட்டகரிக்குள்ள போயிடலாம். NHPC லிமிடெட் அப்படிங்கிறது வந்துட்டு செகண்ட் பிரைஸ் வந்து வின் பண்ணிருக்காங்க ஆனுவல் ரிப்போர்ட் கேட்டகரி அட் PRSI நேஷனல் அவார்ட்ஸ் 2023. PRSI அப்படிங்கிறது வந்து பப்ளிக் ரிலேஷன் சொசைட்டி ஆஃப் இந்தியா அவங்க வந்து கொடுக்குற ஒரு இதுல வந்துட்டு இவங்க செகண்ட் பிரைஸ் வந்து NHPC லிமிடெட் வந்து வின் பண்ணிருக்காங்க. இவங்க வந்துட்டு எப்படின்னா ஒரு எக்ஸப்ஷனல் குவாலிட்டி, லே அவுட், டிசைன் இதெல்லாம் பேஸ் பண்ணி அந்த அவார்டு கொடுக்குறாங்க. அடுத்தது ஐரிஷ் ஆத்தர் பால் லிஞ்ச் அப்படிங்கிறவங்க தான் இந்த இயர் 2023 உடைய புக்கர் பிரைஸ் அப்படிங்கறத வின் பண்ணிருக்காங்க. ரொம்ப பிரஸ்டீஜியஸான ஒரு அவார்டு அப்படின்னு சொல்லலாம். ஐரிஷ் ஆத்தர் பால் லிஞ்ச் உடைய ப்ராஃபட் சாங் அப்படிங்கிறது வந்துட்டு அதை பேஸ் பண்ணி தான் அவங்களுடைய வின்னர் அப்படிங்கறத வந்து கொடுத்திருக்காங்க. அண்ட் இட்ஸ் 5th ஐரிஷ் ஆத்தர் அப்படின்னு சொல்லலாம். And received his trophy from Sri Lankan author Kehan Karunatilaka, last year's Booker Prize winner. அவங்க தான் எதற்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா 7 Moons of Mali Almeida அப்படிங்கறதுடைய ஆத்தர் அவங்க அந்த அதுக்காக அவங்களுக்கு அவார்டு கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் நேஷனல் மெட்டலர்ஜிஸ்டிக் அவார்ட் 2022 அப்படிங்கறது வந்து ஸ்டீல் மினிஸ்ட்ரி வந்து கொடுத்தாங்க. அதுல டாக்டர் டெபாஷிஷ் பட்டாச்சாரியா அப்படிங்கிறவங்களுக்கு வந்துட்டு நேஷனல் மெட்டலர்ஜிஸ்ட் அவார்டு அப்படிங்கறது வந்து கொடுத்திருக்காங்க. யங் மெட்டலர்ஜிஸ்ட் அவார்டு அப்படிங்கறது நிலாய் குண்டு அப்படிங்கிறவங்களுக்கு கிடைச்சிருக்கு. டாக்டர் பாமாச்சி முதலி இத்தம்பி அப்படிங்கிறவங்களுக்கு லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு கொடுத்திருக்காங்க. அண்ட் அகிலன் முத்துமாணிக்கம் அப்படிங்கிறவங்களுக்கு வந்துட்டு யங் மெட்டலர்ஜி சயின்ஸ் மெட்டல் சயின்ஸ் அப்படிங்கறதுல அவங்களுக்கு அவார்டு கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் மாதுரி தீக்ஷித் அவங்களுக்கு வந்து SRC to பாரதிய சினிமா அவார்டு அப்படிங்கிறது வந்து 54th இன்டர்நேஷனல் பிலிம் ஃபெஸ்டிவல் ஆஃப் இந்தியா அப்படிங்கறதுல அவங்களுக்கு கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா, ஃபார் மேக்கிங் அ டிஸ்டிங்ஷன் இன் இந்தியன் சினிமா அப்படிங்கிறதுக்கு வந்துட்டு மாதுரி தீக்ஷித் அப்படிங்கிறது அவங்க ஹிந்தி ஆக்ட்ரஸ் வந்து கொடுத்திருக்காங்க. இந்த அவார்டை வந்து அனுராக் சிங் தாக்கூர், நம்ம யூனியன் மினிஸ்டர் ஆஃப் யூத் அஃபேர்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ், அண்ட் டாக்டர் L முருகன், மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் ஃபார் இட், அண்ட் கோவா சீஃப் மினிஸ்டர் பிரமோத் சவந்த், இவங்க எல்லாருமே சேர்ந்துதான் லைக் அவங்களுக்கு இந்த அவார்டு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. மாதுரி தீக்ஷித் வந்து இது வரைக்கும் 6 பிலிம்ஃபேர் அவார்ட்ஸ் ரிசீவ் பண்ணிருக்காங்க. நாமினேட்டும் நிறைய வாட்டி ஆகியிருக்காங்க. 14 டைம்ஸ் நாமினேட் ஆயிருக்காங்க. மாதுரி தீக்ஷித் வந்து யூனிசெஃப் உடைய குட்வில் அம்பாசிடரா இந்தியாவுக்கு வந்துட்டு 2014 இயர்ல இருந்திருக்காங்க. இப்ப கரண்டா குட்வில் அம்பாசிடரா சச்சின் தெண்டுல்கரும் இருக்காங்க. அடுத்தது சஃபீனா ஹுசைன் அப்படிங்கிற ஃபவுண்டர் ஆஃப் எஜுகேட் கேர்ள்ஸ் அப்படிங்கறதோடைய ஃபவுண்டருக்கு வந்துட்டு வைஸ் பிரைஸ் ஃபார் எஜுகேஷன் அப்படிங்கிற ஒரு இதை வந்து கொடுத்திருக்காங்க. த வைஸ் 11 சம்மிட், அதாவது வேர்ல்ட் இனோவேஷன் சம்மிட் ஃபார் எஜுகேஷன் அப்படிங்கறதுல வந்து இந்த ஃபவுண்டர் ஆஃப் எஜுகேட் கேர்ள்ஸ் அதோடைய சேர்மன் சஃபீனா ஹுசைன் அவங்களுக்கு வந்து கொடுத்திருக்காங்க. அண்ட் இட் இஸ் த ஃபர்ஸ்ட் இந்தியன் விமன் டு வின் த வைஸ் பிரைஸ் ஃபார் எஜுகேஷன். அதாவது கேர்ள்ஸ் உடைய எஜுகேஷன் இன் ரூரல் இந்தியாவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணதுனால அவங்களுக்கு கொடுத்திருக்காங்க சஃபீனா ஹுசைன். அடுத்தது ISRO உடைய டாக்டர் மாதவராஜ் அவங்க வந்து கவர்மெண்ட் உடைய ஃபர்ஸ்ட் மனோகர் பரிகர் யுவா சயின்டிஸ்ட் அப்படிங்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு அவார்டு கொடுக்குறாங்க. அதுல யாருக்கு கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா டாக்டர் மாதவராஜ் ஆஃப் ISRO அவங்களுக்கு தான் இந்த அவார்டை கொடுத்திருக்காங்க. அடுத்தது ஹையஸ்ட் சிவிலியன் அவார்டு நிஷான் இன் பாகிஸ்தான் டு பி கான்ஃபர்ட் டு தாவூதி போரா ஹெட் அப்படின்னு சொல்றாங்க. டாக்டர் ஹெட் ஆஃப் மும்பை பேஸ்ட் தாவூதி போரா செட் ஆஃப் இஸ்லாம் வந்து அவங்க. அண்ட் லைக் மூரஜ் தேசாய் அப்படிங்கிறவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் இந்தியன் டு ஹானர்ட் வித் பாகிஸ்தான் ஹையஸ்ட் சிவிலியன் அவார்டு அப்படிங்கிறாங்க. இந்த நிஷான் இன் பாகிஸ்தான் அவங்க வந்துட்டு 4th இந்தியன் டு பி ஹானர்ட் வித் பாகிஸ்தான் ஹையஸ்ட் சிவிலியன் அவார்டு. நெக்ஸ்ட் தீப்தி பபுதா அப்படிங்கிறவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் விமன் டு பேக் தாஹன் பிரைஸ் ஃபார் பஞ்சாபி லிட்ரேச்சருக்காக இஸ் த ஃபர்ஸ்ட் விமன் அப்படின்னு சொல்லலாம். தீப்தி பபுதா அப்படிங்கிறவங்க வந்துட்டு பஞ்சாப் பேஸ்ட் அவங்க. நெக்ஸ்ட் தாஹன் பிரைஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு இன்டர்நேஷனல் லிட்ரஸி அவார்டு ஃபார் ஃபிக்ஷன் புக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த பபுதா வந்து அவங்களுடைய ஷார்ட் ஸ்டோரி கலெக்ஷன் புக் இயான்ஸா லைன்லி ஹை ஹங்கர் பிரீத்ஸ் லைக் திஸ் அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு இந்த அவார்டு கிடைச்சிருக்கு. இது வந்துட்டு கனடா இந்தியா எஜுகேஷன் சொசைட்டினால எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்ட அண்ட் யூனிவர்சிட்டி பிரிட்டிஷ் கொலம்பியானால எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்ட ஒரு அவார்டு.
அடுத்தது இன்டர்நேஷனல் எம்மி அவார்ட்ஸ் 2023 வந்துட்டு ப்ரொடியூசர் எக்தா கபூருக்கு வந்துட்டு டைரக்டரேட் அவார்ட் அட் 51st இன்டர்நேஷனல் ஃபிலிம் அவார்ட்ஸ் வந்துட்டு கொடுத்திருக்காங்க. அண்ட் ஷீஸ் ஃபர்ஸ்ட் இந்தியன் விமன் ஃபிலிம் மேக்கர் டு ரிசீவ் இன்டர்நேஷனல் எம்மி டைரக்டரேட் அவார்ட் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வீர் தாஸ் அலாங் வித் வெரி கேர்ள் சீசன் 3 அவங்களுக்கும் இந்த அவார்ட்ஸ் வந்து காமெடிக்காகலாம் இந்த அவார்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. வெரி இம்பார்ட்டன்டான ஸ்டப்ஸ் யார் யாருக்கெல்லாம் கிடைச்சிருக்குங்கிறதையும் இந்த பேஜ்ல கொடுத்திருக்கேன். ஜஸ்ட் ஹேவ் அ லுக் ப்ளீஸ். அடுத்தது அப்துல்லாஹி மயர் அப்படிங்கிறவங்க வந்துட்டு UNHCR உடைய நான்சன் ரெஃப்யூஜி 2023 அப்படிங்கிற அவார்டை வின் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. இந்த அப்துல்லா மயர் அப்படிங்கிறவங்க வந்து அவங்க வந்துட்டு சொமாலி ரெஃப்யூஜி. அவங்க வந்து 2023 உடைய UNHCR நான்சன் ரெஃப்யூஜி அவார்டு வந்து அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஓகேங்களா. ஃபார் இஸ் ஒர்க் சாம்பியனிங் த ரைட் டு எஜுகேஷன் ஃபார் டிஸ்பிளேஸ்டு சில்ட்ரனுக்காக அவங்க நிறைய பாடுபட்டதுனால அவங்களுக்கு இந்த அவார்டு கொடுத்திருக்காங்க. அடுத்தது ISRO சயின்டிஸ்ட் VR லதாம்பிகா அவங்களுக்கு வந்து ஹையஸ்ட் பிரெஞ்சு சிவிலியன் அவார்டு வந்து அவங்களுக்கு கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா. VR லதாம்பிகாக்கு வந்துட்டு பிரஸ்டீஜியஸ் லீஜியன் டி ஹானர் அப்படிங்கிற ஒரு ஹையஸ்ட் பிரெஞ்சு சிவிலியன் அவார்டு வந்து கொடுத்திருக்காங்க. அடுத்தது உத்தரப்பிரதேஷ் வந்துட்டு ஃபர்ஸ்ட் பிரைஸ் ஃபார் பெஸ்ட் ஸ்டேட் இன் இன்லேண்ட் ஃபிஷரிஸ். இன்லேண்ட் ஃபிஷரிஸ் அப்படிங்கிறதுல இந்தியால ஃபர்ஸ்ட் ஸ்டேட் வந்துட்டு உத்தரப்பிரதேஷ் அப்படிங்கிறது தான் வந்து இது கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் கேட்டகரி ரேங்கிங்ஸ் ஆர் ரிப்போர்ட். பெங்களூரு வந்துட்டு விமன் லெட் ஸ்டார்ட் அப்ல வந்துட்டு பெங்களூரு தான் வந்து டாப் பிளேஸ்ல இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. பெங்களூருங்கிறது கேபிட்டல் ஆஃப் கர்நாடகா. அவங்கதான் வந்து இதுல ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்து அவங்களுக்கு தான் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது இதுல தெரிய வருது. நெக்ஸ்ட் வேர்ல்ட் டிஜிட்டல் காம்படிட்டிவ்னஸ் இண்டெக்ஸ் 2023 அப்படிங்கிறது வந்து இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஃபார் மேனேஜ்மெண்ட் டெவலப்மெண்ட் IMDன்னு சொல்லுவோம். அவங்க ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவுடைய ரேங்க் வந்து 49th வந்து இந்தியா வந்து வின் பண்ணிருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்துட்டு USA கிடைச்சிருக்கு. நெதர்லாண்ட்ஸ் அண்ட் சிங்கப்பூருக்கு பாத்தீங்கன்னா செகண்ட் அண்ட் தேர்ட் பிளேஸ் கிடைச்சிருக்கு. அடுத்தது சத்ரபதி ஷாஜி மகாராஜ் யூனிவர்சிட்டி இன் கான்பூர் உத்தரப்பிரதேஷ் வந்துட்டு சிக்னிபிகன்ட் மைல்ஸ்டோன் அவங்க அச்சீவ் பண்ணிருக்காங்க. ஏன்னா அவங்க ஹையஸ்ட் கிரேடிங் A++ அப்படிங்கிறது வந்து NAAC அதாவது நேஷனல் அசஸ்மெண்ட் அண்ட் அக்ரிடிட்டேஷன் கவுன்சிலால கொடுக்கப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கான நியூஸ் பார்க்கலாம். ஒடிசா வந்து பாத்தீங்க அப்படின்னா டெல்லி மெட்ரோ ரயில் கார்பரேஷன் உடைய 6255 கோடி புவனேஸ்வர் மெட்ரோ ப்ராஜெக்ட் வந்துட்டு அவங்க வந்துட்டு கைப்பற்றிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து 4 years ஆகும் கம்ப்ளீட் பண்றதுக்கு. 26 கிலோமீட்டர் புவனேஸ்வர் ஏர்போர்ட்ல இருந்து ரிசூலியா ஸ்கொயர் அப்படிங்கிற ஏரியா வரைக்கும் இதை கவர் பண்ண. அடுத்தது ஹார்ன்பில் ஃபெஸ்டிவல் 2023 அப்படிங்கிறது வந்துட்டு December 1 ஸ்டார்ட் ஆகி அது அந்த வீக் சண்டேயோட அது முடிஞ்சிருக்கும். நாகாலாந்து December 10, 2023 முடிஞ்சிருச்சு. அண்ட் இது வந்து நாகாலாந்துல செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு ஃபெஸ்டிவல். நெக்ஸ்ட் ராஸ் மஹோத்சவ் மதுலி. ராஸ் மஹோத்சவ் அப்படிங்கிறது வந்து அசாம் அப்படிங்கிற இடத்துல வந்து இது வந்து எதற்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு அவங்க இருக்கிற ஒரு ரிவர் ஐலாண்ட், வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் இன்ஹாபிட்டட் ரிவர் ஐலாண்ட் அப்படிங்கறதுதான் வந்து மஜூலி அப்படிங்கிறாங்க. அவங்க வந்து அசாமியோட நியோ வைஷ்ணவிஷமுடைய ஒரு இம்பார்ட்டன்டான பார்ட்டை வந்து இது வகிக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த டிஸ்ட்ரிக்ட் சைஸ் ரிவர் ஐலாண்ட் வந்துட்டு எங்கெங்க இருக்கு அப்படிங்கறது வந்து சொல்லியிருக்காங்க. அங்க வந்து ஒரு செலிப்ரேட் பண்ற ஃபெஸ்டிவல் தான் இந்த ராஸ் மஹோத்சவ் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் ஒடிசா கவர்மெண்ட் வந்துட்டு AMA பேங்க் அப்படிங்கிற ஒரு இதை வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. பேங்கிங் சர்வீசஸ் வந்து பஞ்சாயத்து லெவல்ல அவங்க ப்ரமோட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்டதுதான் அந்த ஸ்கீம். ஓகேங்களா. அந்த AMA பேங்க் இந்த புவனேஸ்வர் வந்து அவங்களுடைய சீஃப் மினிஸ்டர் நவீன் பட்நாயக் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சிருக்காங்க. அதாவது வில்லேஜஸ்ல ஒரு சிங்கிள் பேங்க் கூட இல்லாத வில்லேஜஸ்ல கூட இதை கவர் பண்றதுக்கான முயற்சியில தான் இறங்கியிருக்காங்க. ஓகேங்களா. 4373 வில்லேஜஸ் வந்து எந்த ஒரு பினான்சியல் இயர்க்குள்ள கவர் பண்ணணும் அப்படிங்கறதுதான் அவங்களோட இது. இந்த AMA பேங்க் அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்மால் காஸ்ட் எஃபெக்டிவ் பேங்க் பிரான்ச். அது வந்து பிசினஸ் கரஸ்பாண்டன்ட்டும் டைனி பேங்க் பிரான்ச்சுக்கும் பிட்வீன்ல இருக்கு. மெனி பெனிஃபிஷியரி சர்வீசஸும் அவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க. அடுத்தது உத்தரப்பிரதேஷுடைய CM வந்துட்டு ஹாட் குக்டு மீல் ஸ்கீம் அங்கன்வாடி சென்டர் வந்துட்டு அவங்களுடைய சீஃப் மினிஸ்டர் யோகி ஆதித்யநாத் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா. ஃபார் சில்ட்ரன் ஏஜ்டு 3 to 6 years ப்ராப்பர் நியூட்ரியன்ஸ் போகணும். அங்கன்வாடி அப்படிங்கிறது வந்துட்டு லைக் அந்த KGs மெயினா KG கிட்ஸ் அங்க படிப்பாங்க. அவங்களுக்கு இது போகணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்திருக்காங்க.
அடுத்தது உத்தரப்பிரதேஷ் உடைய கவர்மெண்ட் வந்துட்டு ஹலால் ஆன் ஈட்டபிள்ஸ் அப்படிங்கிற, அதாவது லேபிளிங், ஒரு ஹலால் அப்படிங்கிற லேபிள் வந்துட்டு டெய்ரி ப்ராடக்ட், சுகர், பேக்கரி ஐட்டம்ஸ் எல்லாம் அந்த மாதிரி நீங்க லேபிள் பண்ணக்கூடாதுன்னு ஒரு பேன் வந்து அவங்க வந்து போட்டிருக்காங்க ரூல்ஸ். நெக்ஸ்ட் ஹர்தீப் சிங் பூரி அப்படிங்கிற யூனியன் மினிஸ்டர் வந்துட்டு இந்தியா லான்ச் 52nd ஃப்ளோட்டிங் சிஎன்ஜி ஸ்டேஷன் வாரணாசி. அதாவது ஃப்ளோட்டிங் சிஎன்ஜி ஸ்டேஷன் வந்து வாரணாசி அவங்க சிட்டிலே செகண்ட் இது அதை லான்ச் பண்ணிருக்காங்க அப்படிங்கறது சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா மும்பை ஸ்ட்ரீட் வந்து மெமரி ஆஃப் ஆக்டர் விக்ரம் சந்திரகாந்த் கோகலே அப்படிங்கிற ஒரு ஆக்டருடைய நினைவா விக்ரம் ஸ்ட்ரீட் அப்படிங்கிற ஒண்ணு மும்பைல இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டேட்டஸ் வந்து பீகாருக்கு வந்து கொடுத்திருக்காங்க. பீகார் கேபினெட்டுக்கு வந்து இதுக்கான ரெசல்யூஷனை வந்து அவங்க பாஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். இது வந்து ஸ்டேட்டஸ் வாஸ் ஃபர்ஸ்ட் அக்கார்டிங் டு ஜம்மு அண்ட் யாருக்கெல்லாம் கொடுத்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் நீங்க பாத்துக்கோங்க. ரீசெண்டா ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டேட்டஸ் வந்து அவங்களுக்கு தான் கொடுத்திருக்காங்க. இது எதற்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது வந்துட்டு to assess development of states that face geographical and socio-economic disadvantages எல்லாமே ஃபேஸ் பண்ற இதுக்கு அவங்க இந்த ஸ்டேட்டஸை கொடுப்பாங்க. அடுத்தது டெல்லி அண்ட் ஃபுகுவோகா ஃப்ரெண்ட்ஷிப் அக்ரிமெண்ட் வந்துட்டு ஒண்ணு போட்டிருக்காங்க ஃபார் ஸ்ட்ரென்தனிங் இன் கல்ச்சர் அப்படின்னு சொல்றாங்க. டெல்லி கவர்மெண்ட் ஜப்பானுடைய ஃபுகுவோகா ப்ரிஃபெக்சர் அப்படிங்கிறவங்களும் வந்துட்டு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அக்ரிமெண்ட் அப்படிங்கறத அடுத்த 3 வருஷத்துக்கு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. எதற்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம என்விரான்மெண்ட், கல்ச்சர், டூரிசம் இது எல்லாத்தையுமே கொஞ்சம் டெவலப் பண்றதுக்காக ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணிருக்காங்க. அடுத்த நிதின் கட்காரி வந்துட்டு கிளாசிக் இம்பீரியல் லக்ஸரி க்ரூஸ் ஷிப் வந்து ஒண்ணு கேரளால வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா மெயினா க்ரூஸ் டூரிசம் வந்து கேரளால இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை பண்ணியிருக்காங்க. அடுத்தது பிரசிடென்ட் திரௌபதி முர்மு வந்துட்டு போக்தா பந்தனா செரிமனி அப்படிங்கறது வந்து ஒடிசால வந்து அட்டென்ட் பண்ணாங்க ரீசெண்டா. சோ இந்த போக்தா பந்தன் செரிமனி அப்படிங்கிறது வந்து ஒரு போட் பூஜா அப்படின்னு சொல்லலாம். இது வந்து அங்க இருக்கிற ஒரு போர்ட் அத்தாரிட்டி வந்து இதை ஆர்கனைஸ் பண்ணிருந்தாங்க, அதை அவங்க அட்டென்ட் பண்ணாங்க. அண்ட் ஹி இஸ் தி ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் டு விசிட் பாராதீப் போர்ட் ஆஃப்டர் இட்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். இந்த பாராதீப் போர்ட் எங்க இருக்குன்னு கூட கேட்கலாம். இட்ஸ் இன் ஒடிசா. அவங்க வந்து மல்டி மாடல் லாஜிஸ்டிக்ஸ் பார்க் வந்து வர்ச்சுவல் மூலமா இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. அண்ட் இந்த போக்தா பந்தனா அப்படிங்கிறது வந்து ஒடிசாவுடைய ஏன்ஷியன்ட் மெரிடைம் ஆக்டிவிட்டீஸ் ஒரு பறைசாற்ற விதமா இது செலிப்ரேட் பண்ற ஒரு ஃபெஸ்டிவல். நெக்ஸ்ட் கோல் ஃபிட் அப்படிங்கிறது வந்து ஸ்டேட் ஃபிட் ஆஃப் குஜராத் அப்படிங்கிற மாதிரி அவங்களோட சீஃப் மினிஸ்டர் பூபேந்திர பட்டேல் வந்து டிக்ளேர் பண்ணிருக்காங்க. அது வந்து மெயினா குஜராத் அண்ட் மகாராஷ்டிரால நிறைய காணப்படும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது உத்தரப்பிரதேஷ் கவர்மெண்ட் வந்து எவ்ரி ரைட் ஃபார் எவ்ரி சைல்டு கேம்பெயின் அப்படிங்கறத வந்து எல்லா ஆப்பர்ச்சுனிட்டிஸும் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் கிடைக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோட அந்த மாதிரி ஒரு கேம்பெயினை வந்து லான்ச் பண்ணிருக்காங்க உத்தரப்பிரதேஷ் கவர்மெண்ட். நெக்ஸ்ட் தர்மேந்திர பிரதான் வந்துட்டு 37 பிஎம்ஸ்ரீ கேந்திர வித்யாலயாஸ் அண்ட் 26 பிஎம்ஸ்ரீ ஜவஹர் நவோதய வித்யாலயாஸ் அப்படிங்கறது வந்து ஒடிசால வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் பிரசிடென்ட் திரௌபதி முர்மு வந்துட்டு நேஷனல் எஜுகேஷன் கேம்பெயின் டைட்டில்டு நியூ எஜுகேஷன் ஃபார் நியூ இந்தியா அப்படிங்கறது வந்து ஒடிசால வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் பீகார் கவர்னர் ராஜேந்திர விஸ்வகந்த் அரேகர் அப்படிங்கிறவங்க வந்து அவங்க ஸ்டேட் கவர்மெண்ட் உடைய பீகார் ரிசர்வேஷன் அமெண்ட்மெண்ட் பில் அப்படிங்கிற ரிசர்வேஷனை வந்து 50% 65% இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. டெல்லி ஏர்போர்ட் வந்து சன்ஃபிளவர் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது வந்து இன்விசிபிள் டிசேபிலிட்டிஸ் இருக்கவங்களுக்காக சன்ஃபிளவர் ப்ரோக்ராம் அப்படிங்கிற ஒண்ணு டெல்லி ஏர்போர்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. So that's it. So state government news இதோட முடியுது. அடுத்த கேட்டகரிக்குள்ள போயிடலாம், சென்ட்ரல் கவர்மெண்ட். ஓகே, இந்த நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்கான ரிலேட்டடான நியூஸ் பாத்திரலாம். இந்தியா வந்து பாத்தீங்க அப்படின்னா பயோகேஸ் பிளெண்டிங் பிளான் அப்படிங்கிற ஒரு இதை வந்துட்டு லைக் they have launched guys. எதற்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா நேச்சுரல் கேஸ் இம்போர்ட்டை வந்து நம்ம இன்னும் ரெடியூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் நெட் ஜீரோ எமிஷன்ஸ் நம்ம கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காகவும் பயோகேஸ் பிளெண்டிங் பிளான் அப்படிங்கிற ஒன்றை வந்து இந்தியா வந்துட்டு லான்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து மெயினா நம்ம எனர்ஜி சஸ்டைனபிலிட்டிக்காக உருவாக்கப்பட்ட ஒரு ஸ்கீம் ஆர் ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து நம்மளோட நெட் ஜீரோ எமிஷன்ஸ் வந்து 2070 நம்ம அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எய்முக்கு ஏத்தாப்புல நம்ம இந்த மூவ் எல்லாமே எடுத்துட்டு இருக்கோம் கைஸ். ஓகே, நெக்ஸ்ட் பிரசிடென்ட் திரௌபதி முர்மு வந்துட்டு ஸ்டாச்சு ஃபார் டாக்டர் B.R. அம்பேத்கர் வந்துட்டு சுப்ரீம் கோர்ட் ஆன் கான்ஸ்டிடியூஷன் டே, அதாவது கான்ஸ்டிடியூஷன் டே அன்னைக்குங்கிறத என்னைக்கு செலிப்ரேட் பண்றோம், நவம்பர் 26 அன்னைக்கு வந்து டாக்டர் B.R. அம்பேத்கர் உடைய சிலையை வந்து சுப்ரீம் கோர்ட்ல வந்து பிரசிடென்ட் வந்து திறந்து வச்சிருக்காங்க.
நெக்ஸ்ட் யூனியன் கேபினெட் வந்து PM ஜன்மன் ஸ்கீம் அப்படிங்கிற ஒண்ணு வந்துட்டு ட்ரைபல் வெல்ஃபேருக்காக அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இந்த PM ஜன்மன் உடைய ஃபுல் ஃபார்ம் என்னதுன்னா பிரதான் மந்திரி ஜன்ஜதி ஆதிவாசி நியாய மகா அபியன் அப்படிங்கிறது தான் அதோடைய ஃபுல் ஃபார்ம். அதோட இம்ப்ளிமெண்டேஷனுக்கான ஒரு அப்ரூவலை வந்து நம்ம யூனியன் கேபினெட் வந்து கொடுத்திருக்காங்க. இது வந்து எதற்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா ட்ரைபல் கம்யூனிட்டிஸ்க்கு வந்து சப்போர்ட் பண்றதுக்காக, அதுக்கான ஒரு 75 ட்ரைபல் கம்யூனிட்டிஸை நம்ம நல்லா இன்னும் வளர்த்து விடணும் அப்படிங்கிறதுக்காக மெயினா இது கொடுத்திருக்காங்க. அண்ட் பர்டிகுலரி வல்னரபிள் ட்ரைபல் குரூப்ஸ், அதாவது அழிஞ்சு போற நிலைமையில இருக்கிறது எல்லாத்தையுமே இன்னும் நல்லா மீட்டு நல்ல பெரிய லெவல்ல அவங்களை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு ஸ்கீமை வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இந்த கேம்பெயினை வந்து குந்தி ஜார்க்கண்ட் அப்படிங்கிற இடத்துல இருந்து ட்ரைபல் ப்ரைட் டே ஆன் 15th நவம்பர் அன்னைக்கு இந்த விஷயத்த வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம யூனியன் கேபினெட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபாஸ்ட் ட்ராக் ஸ்பெஷல் கோர்ட் அப்படிங்கிற ஒண்ணு வந்து நம்ம ஃபாஸ்ட் ட்ராக் ஸ்பெஷல் கோர்ட்னு இருக்கு. சில விஷயங்களை ரொம்ப ஃபாஸ்டா முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஸ்பெஷல் கோர்ட்ஸ் இருக்கு. அது வந்து அதோட கண்டினியூஷன் வந்து மார்ச் 2026 வரைக்கும் யூனியன் கேபினெட் வந்து அப்ரூவ் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா கைஸ்? நெக்ஸ்ட் ஆப்கானிஸ்தான் வந்து அவங்களுடைய எம்பசி இன் இந்தியா வந்து பெர்மனண்டா க்ளோஸ் பண்ணிட்டாங்க. திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எந்த கண்ட்ரி ரீசெண்டா அவங்களோட எம்பசியை இந்தியால பெர்மனண்டா க்ளோஸ் பண்ணாங்கன்னா ஆப்கானிஸ்தான். அடுத்தது பாகிஸ்தானுடைய ஃபார்மல் அப்ளிகேஷன் ஃபார் பிரிக்ஸ் மெம்பர்ஷிப், பிரிக்ஸ் உடைய ஒரு மெம்பர்ஷிப்புக்கு அப்ளை பண்றதுக்கு ஒரு ஃபார்மல் அப்ளிகேஷன் வந்து பாகிஸ்தான் கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது நம்ம இந்தியா வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்டர்நேஷனல் சுகர் ஆர்கனைசேஷன் ஃபார் 2024 உடைய சேர் ஆர் ஹெட்டா வந்து இந்தியாவை வந்து நேம் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். 63rd கவுன்சில் மீட்டிங் வந்து லண்டன்ல வந்து நடந்துச்சு. லண்டன்ல வந்து இந்தியா வந்துட்டு அதோடைய சேரா இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்திருக்காங்க கைஸ். நெக்ஸ்ட் கேட்டகரிக்குள்ள போயிடலாம். ஈவென்ட் ஆர் இம்பார்ட்டன்ட் சமிட் என்னென்ன நடந்ததுன்னு பார்ப்போம். ஒரு இன்டர்நேஷனல் ஈவென்ட் சம்பவ் அப்படிங்கிறது வந்துட்டு சம்பவ் பை திவ்யாங் அப்படிங்கிறது வந்து பிசிக்கலி அண்ட் மென்டலி சேலஞ்சு ஆர்டிஸ்டுக்காக அல்பனா அப்படின்னா அசோசியேஷன் ஃபார் லேர்னிங் பெர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ் அண்ட் நார்மேட்டிவ் ஆக்ட் சொசைட்டி அவங்களால ஆர்கனைஸ் பண்ணப்பட்ட ஈவெண்ட் தான் இது. இது வந்து திவ்யாங் ஆர்டிஸ்ட் ஃப்ரம் ஆஸ்திரேலியா, பங்களாதேஷ் இந்த மாதிரி நிறைய கண்ட்ரீஸ்ல இருக்கிற திவ்யாங் ஆர்டிஸ்ட் வந்து இந்த 2 days ஈவெண்ட்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க கைஸ். ஓகேங்களா? ஃபைன். அடுத்தது வேர்ல்டு கிளைமேட் ஆக்ஷன் சமிட் அப்படிங்கிறதுக்காக வந்துட்டு நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடி வந்துட்டு 2 day விசிட்டா துபாய்க்கு வந்துட்டு 30th நவம்பர் அன்னைக்கு போனாங்க. வேர்ல்டு கிளைமேட் ஆக்ஷன் சமிட், இந்த சமிட் வந்து ஹை லெவல் செக்மெண்ட் ஆஃப் 28th கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ், காப் அப்படின்னு சொல்லுவோம்ல கைஸ், அதோடைய ஒரு ஹை லெவல் செக்மெண்ட் மீட் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து 28th நவம்பர் டு 12th டிசம்பர் வரைக்கும் பிரசிடென்சி ஆஃப் UAE இது நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடி வந்துட்டு நெட் ஜீரோ ஸ்டேட்டஸ் 2017 நாங்க அச்சீவ் பண்றதுக்காக எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். அது எல்லாமே கூட அந்த ஈவெண்ட்ல பேசியிருக்காங்க. அடுத்தது பிரிக்ஸ் வர்ச்சுவல் சமிட் வந்துட்டு நடந்துச்சு. அதுல நம்ம எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் டாக்டர் ஜெய்சங்கர் வந்து அந்த வர்ச்சுவல் சமிட் நம்மள ரெப்ரசென்ட் பண்றாங்க அப்படிங்கிறதுக்கு இந்த வர்ச்சுவல் சமிட் ஹோஸ்ட் பண்ணது வந்து இட்ஸ் சவுத் ஆப்பிரிக்கா கைஸ். அதோட மெம்பர்ஸ் எல்லாமே இதுல பார்ட்டிசிபேட் பண்றாங்க. நெக்ஸ்ட் கேட்டகரி GI டேக்குள்ள போயிடலாம் கைஸ். GI டேகை பொறுத்த வரைக்கும் சாஃப்ரான் ஆஃப் கிஷ்ட்வார் டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிறது வந்துட்டு ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இருக்கு. அவங்களுடைய சாஃப்ரானுக்கு வந்துட்டு ஜியோகிராபிக்கல் இண்டிகேஷன் டேக் வந்து கொடுத்திருக்காங்க கைஸ். ஓகேங்களா? GI டேக் அப்படிங்கிறது அந்த ஊர்ல அது ஃபேமஸ் அப்படிங்கிற ஒரு டேக் கவர்மெண்டால கொடுக்கப்படுறது. ஓகேங்களா? அடுத்த கேட்டகரி டிரான்ஸ்போர்ட் கேட்டகரிக்குள்ள போயிடலாம். ஞானோதயா எக்ஸ்பிரஸ் அப்படிங்கறத வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீருடைய கவர்னர் மனோஜ் சின்ஹா வந்துட்டு கத்ரா ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து அதை ஸ்டார்ட் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த யூனிக் ப்ராஜெக்ட் வந்து காலேஜ் ஆன் வீல்ஸ் அப்படின்னு கூட சொல்றாங்க. இது எதற்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா 700 கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸை வந்து யூனிவர்சிட்டிஸ் இன் யூனியன் டெரிட்டரிக்கு அவங்க கரெக்டா போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட எக்ஸ்பிரஸ் தான் ஞானோதயா எக்ஸ்பிரஸ் அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம், எல்லாருமே படிக்கணும். ஏன்னா கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் பரீட்சை மேல வரணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்காக ஒரு டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லணும் கைஸ். நெக்ஸ்ட் கஜ்ரா சுரக்ஷா அப்படிங்கிறது வந்து எதற்காக அப்படின்னா எலிஃபன்ட்ஸ் எல்லாம் இந்த ரயில்வே டிராக்ஸ்ல அவங்க மோதி எலிஃபன்ட்ஸ் எல்லாம் இறந்துருது இல்ல கைஸ், அதை வந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்காக கஜ்ராஜ் சுரக்ஷா அப்படிங்கிற ஒரு AI பேஸ்ட் ஒரு அல்காரிதமை வந்து யூஸ் பண்ணி அவங்க வந்து அந்த ட்ராக்ல வரும்போது ஒரு சிக்னல் மாதிரி ஒரு அலாம் மாதிரி அடிக்கும். சோ தட் ட்ரெயின் ஸ்டாப் ஆயிடும், சம்திங் லைக் தட். அந்த மாதிரி ஒண்ணு உருவாக்கி இருக்காங்க கைஸ்.
ஃபைன். அடுத்த கேட்டகரி என்விரான்மெண்ட் குள்ள போயிடலாம். பனர்கத்தா உடைய ஸ்லாத் பேர் ரெஸ்கியூ சென்டர் வந்து 18 வருஷம் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு. இது வந்து உலகத்திலே செகண்ட் லார்ஜஸ்ட் ஸ்லாத் பியர் ரெஸ்கியூ சென்டர் அப்படின்னு சொல்லலாம். இந்த பனர்கத்தா பேர் ரெஸ்கியூ இது வந்து கர்நாடகால இருக்கு கைஸ். நெக்ஸ்ட் பர்தா வைல்ட் லைஃப் சாங்சுரி அப்படிங்கிறது வந்து செகண்ட் ஹோம் ஃபார் ஏசியாட்டிக் லைன்ஸா ஆக போகுது. இந்த பர்தா வைல்ட் லைஃப் சாங்சுரி அப்படிங்கிறது வந்து எங்க இருக்கு அப்படின்னா லைக் குஜராத் ஃபாரஸ்ட், குஜராத்ல இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அது பத்தின இன்ஃபர்மேஷன் தான் நீங்க பாக்குறீங்க. சவுத் ஈஸ்ட் ஏஷியா உடைய ஃபர்ஸ்ட் நைட் ஸ்கை சாங்சுரி அப்படிங்கிறது வந்து லடாக்ல வந்து வைக்க போறாங்க. இது வந்து நம்ம யூனியன் மினிஸ்டர் டாக்டர் ஜிதேந்திர சிங் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதை பத்தின இன்ஃபர்மேஷன் தான் நீங்க பாக்குறீங்க கைஸ். இது நைட் சாங்சுரி அப்படிங்கிறது வந்து மெயினா அந்த ஆஸ்ட்ரோபிசிக்ஸ், ஆஸ்ட்ராலஜி சம்திங் ரிலேட்டட் டு தட். ஓகே. நெக்ஸ்ட் மத்திய பிரதேஷ்ல வந்து இந்தியாவுடைய லார்ஜஸ்ட் டைகர் ரிசர்வ் வந்து தமோ அப்படிங்கிற ஊர்ல வந்து செட் பண்ற பிளான்ஸ் ஒன்னு வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் டெக்னாலஜி கேட்டகரிக்குள்ள போயிடலாம். சாட் அசிஸ்டன்ட் 6 Sky அப்படிங்கறது வந்து இண்டிகோ ஏர்லைன் வந்துட்டு ஒரு ஏஐ வந்துட்டு ஒரு சாட் பாட் ஒரு மாதிரி அனௌன்ஸ் பண்ணிருக்கு. ஓகே, ஸோ நம்ம இந்தியாவுடைய லார்ஜஸ்ட் ஏர்லைன் தான் வந்து இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பவர் சாட் அசிஸ்டன்ட்டை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க கைஸ். அடுத்தது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பேஸ்ட் கம்பெனி ஏஐ அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். அவங்க திரும்பி சாம் அல்ட்மேன் அப்படிங்கிறவங்கள திரும்பி சிஇஓவா அப்பாயிண்ட் பண்ணி. நெக்ஸ்ட் இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் டெலிகாம் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அப்படிங்கறத வந்து உத்தரப்பிரதேஷ் கவர்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இது இந்தியால இதான் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். இதற்காக 30 கோடி ரூபாய் வந்து அவங்க ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க 5G AI ரிசர்ச் அண்ட் 6G லான்ச்காகவும். இதுக்காக அவங்க லைக் they have spent guys. ஓகேங்களா, அது ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸ் தான் நான் இங்க கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்டான அம்பாசிடர்ஸ் யாரெல்லாம் பார்ப்போம். அக்கோ அப்படிங்கிற இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அவங்க வந்து மாதவன் மாடி வீல் டெல் ரைட், அவங்கள வந்துட்டு வாய்ஸ் ஆஃப் த கஸ்டமர் அப்படிங்கிற மாதிரி அப்பாயிண்ட் பண்ண. நெக்ஸ்ட் நம்ம வெஸ்ட் பெங்காலுடைய சிஎம் மம்தா பானர்ஜி வந்து சௌரவ் கங்குலிய வந்துட்டு நம்ம பிராண்ட் அம்பாசிடர் ஆஃப் பெங்கால் அப்படின்னே சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசியிருக்காங்க. அது ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் தான் இது. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ISRO ஒரு ஸ்பேஸ் ரிலேட்டடான நியூஸ் கேட்டகரிக்குள்ள போயிடலாம். நம்ம இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் மல்டி வேவ் லென்த் ஸ்பேஸ் டெலஸ்கோப் பேர் வந்து என்னதுன்னா ஆஸ்ட்ரோசாட். அது வந்து பாத்தீங்க அப்படின்னா 600வது காமா ரே பர்ஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஈவென்ட் வந்து ரீசெண்டா அது டிடெக்ட் பண்ணிருக்கு. அந்த ஈவென்ட் பேரை வந்து GRB 23-122b அப்படிங்கிற மாதிரி அதை வச்சிருக்காங்க. இது வந்து இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் டெடிகேட்டட் மல்டி வேவ்லென்த் ஸ்பேஸ் அப்சர்வேட்டரி அப்படின்னு சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட் நியூஸ். நியூ டெல்லி வந்து பாத்தீங்கன்னா ஸ்பேஸ் டெக் அண்ட் ஏவியேஷன் 2047 அப்படிங்கிற கான்ஃபரன்ஸை வந்து ஹோஸ்ட் பண்ணாங்க ரீசெண்டா. இது வந்து 2 டே கான்ஃபரன்ஸ் நடந்தது. நம்ம ஏரோநாட்டிக்கல் சொசைட்டி ஆஃப் இந்தியா வந்து ஆஸ்ட்ரோ பூமி கன்வென்ஷன் சென்டர் நியூ டெல்லியில இது நடத்தினாங்க. அதோட சீஃப் கெஸ்ட் வந்து பிரசிடென்ட் திரௌபதி முர்மு இருந்தாங்க. ஏரோநாட்டிக்கல் சொசைட்டி ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது வந்து 1948ல எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டது. நம்ம ஸ்பேஸ் டெக்னாலஜி, ஏவியேஷன் செக்டார் இது எல்லாத்தையுமே ப்ரொமோட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது தான் அந்த ஏரோநாட்டிக்கல் சொசைட்டி ஆஃப் இந்தியா. ஓகே, நெக்ஸ்ட் இன்டர்நேஷனல் நியூஸ் பார்த்திடலாம். ராபர்ட் ஷெட்கின்டாங் அப்படிங்கிறவங்க வந்து நெக்ஸ்ட் ஹை கமிஷனர் ஆஃப் இந்தியா டு தி ரிபப்ளிக் ஆஃப் மொசாம்பிகா வந்துட்டு அப்பாயிண்ட் ஆயிருக்காங்க. அவங்க கரண்ட் அம்பாசிடர் ஆஃப் இந்தியா எத்தியோப்பியாவா இருக்காங்க. இப்போ மொசாம்பிக்கோட ஹை கமிஷனரா அப்பாயிண்ட் ஆயிருக்காங்க கைஸ். நெக்ஸ்ட் கிறிஸ்டோபர் லக்சன் அப்படிங்கிறவங்க வந்து நியூசிலாந்துடைய பிரைம் மினிஸ்டரா அப்பாயிண்ட் ஆயிருக்காங்க. நேபாள் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சவுத் ஏஷியன் நேஷன் டு ரெஜிஸ்டர் சேம் செக்ஸ் மேரேஜ் அப்படிங்கிற ஒரு இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் அவங்க தான் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் சவுத் ஏஷியன் நேஷன். ஓகேங்களா கைஸ். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தைவான் அப்படிங்கறதா ஒன்லி அதர் கண்ட்ரி டு லீகலைஸ் சேம் செக்ஸ் மேரேஜ் இன் ஏஷியா அப்படின்னு சொல்றாங்க. சொசைட்டிஸ் ரிமைன் லார்ஜ்லி கன்சர்வேட்டிவ் அப்படின்னு சொல்றாங்க கைஸ். ஓகேங்களா. சோ சவுத் ஏஷியால வந்து நேபாள், மத்தபடி தைவான் தான் வந்து ஏஷியாலே இன்னொரு கண்ட்ரி என்னதுன்னா தைவான் கைஸ். அடுத்தது வேர்ல்ட்ஸ் பிக்கஸ்ட் ஐஸ்பர்க் ஆன் த மூவ் ஆஃப்டர் 30 இயர்ஸ். உலகத்திலே பிக்கஸ்ட் ஐஸ்பர்க் வந்து ஒரு சின்னதா மூவ் ஆயிருக்கு 30 வருஷத்துக்கு அப்புறமா அப்படின்னு சொல்றாங்க. A23A அப்படிங்கிற அந்த ஐஸ்பர்க் கைஸ். ஓகே, இது வந்து வெஸ்ட் அண்டார்டிகாவுடைய ஃபில்க்னர் ரான் அப்படிங்கறதுல வந்து ஆரிஜினேட் ஆயிருந்த ஒரு ஐஸ்பர்க் அப்படின்னு சொல்லலாம் கைஸ். அடுத்தது கம்போடியா உடைய கிரவுன் ஜுவல்ஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் நியூ கேஸ். எல்லாருக்குமே தெரிஞ்சது உலகத்துல 7 அதிசயங்கள் தான் அப்படின்னு தெரியும். இப்ப 8வது அதிசயத்தை அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அதுதான் வந்து அங்கார் வாட் அப்படிங்கிறது நம்ம கம்போடியால இருக்கு. இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப பழைய காலத்து ஒரு ஹிந்து டெம்பிள் ஆஃப் கம்போடியா அவ்வளவு சூப்பரா இருக்கும். அந்த
அந்த டெம்பிளுடைய ஆர்கிடெக்ட். இன்ஃபேக்ட் நானும் விசிட் பண்ணதில்லை, பட் ஹேவ் சீன் இன் வீடியோஸ் கைஸ். ஓகேங்களா? ஸோ அந்த ஆர்கிடெக்சர் அப்படிங்கிறது அவ்வளோ அழகா இருக்கும். ஸோ அதை தான் 8th wonder வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க கைஸ். நெக்ஸ்ட் லுக் ஃப்ரீடன் அப்படிங்கிறவங்க வந்து பிரைம் மினிஸ்டர் ஆஃப் லக்சம்பர்கா வந்து அப்பாயிண்ட் ஆயிருக்காங்க. இந்தியன் ஆர்ஜின் டேவ் சர்மா அப்படிங்கிறவங்க வந்து ஆஸ்திரேலியன் செனேட்டுக்கு வந்து எலெக்ட் ஆயிருக்காங்க கைஸ். ஓகேங்களா? அடுத்தது டிஃபென்ஸ் கேட்டகரி நியூஸ் பார்த்திடலாம். இந்தியா USA உடைய ஜாயிண்ட் எக்ஸசைஸ் வஜ்ரா பிரஹார் 2023 உடைய 14th எடிஷன் வந்து ரீசெண்டா நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஜாயிண்ட் ட்ரைனிங்கோட உம்ராய் அப்படிங்கிற பிளேஸ்ல வந்து நடந்துச்சு அப்படிங்கிறது தான். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்தியா நேபாளுடைய ஜாயிண்ட் மிலிட்டரி எக்ஸசைஸ் சூரிய கிரண் 17 அப்படிங்கிறது வந்து பித்தோரகார் அப்படிங்கிற இடத்துல அது ஸ்டார்ட் ஆச்சு. அடுத்த ஜாயிண்ட் மிலிட்டரி எக்ஸசைஸ் ஆஸ்திரேலியா ஹிந்த் 2023 அப்படிங்கிறது வந்து ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் ஆஃப் இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் நடுவில் நடக்கிற ஒரு மிலிட்டரி எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து நம்ம டிஃபென்ஸ் மினிஸ்டர் வந்துட்டு ப்ராஜெக்ட் 15B டிஸ்ட்ராயர் இன்ஃபால் அப்படிங்கறத வந்துட்டு இன்ஃபால் கிரெஸ்ட் அட் யார்ட் 12706ல லான்ச் பண்ணாங்க. இது வந்துட்டு 4 ப்ராஜெக்ட்ல தேர்ட் தான் இப்ப லான்ச் பண்ணிருக்காங்க. இட்ஸ் தேர்ட் இன் விசாகப்பட்டினம் கிளாஸ் ஸ்டெல்த் கைடட் மிசைல் டிஸ்ட்ராயர். நெக்ஸ்ட் ஸ்போர்ட்ஸ் கேட்டகரிக்குள்ள போயிடலாம். நோவக் ஜோவிக் அப்படிங்கிறவங்க வந்து 7th ATP ஃபைனல்ஸ் டைட்டில் வந்து வின் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதனால ஒரு ஹிஸ்டரியே வின் பண்ணியிருக்காங்க. ஏன்னா 7th டைம் இந்த ஃபைனல்ஸ் டைட்டில் வந்து வின் பண்ணியிருக்காங்க டூரின் அப்படிங்கிற பிளேஸ்ல. 2023 வந்து ரெக்கார்ட் எக்ஸ்டெண்டிங் 10th ஆஸ்திரேலியன் ஓபன் டைட்டில் வின் பண்ணியிருக்காங்க. அடுத்தது 23rd கிராண்ட் ஸ்லாம் டைட்டில் வின் பண்ணியிருக்காங்க. பிரேக்கிங் ரஃபேல் நடாலுடைய மார்க் எல்லாத்தையுமே ஒரு அடிச்சு துவம்சம் தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் கைஸ். ஓகேங்களா? ஸோ அசோசியேஷன் ஆஃப் டென்னிஸ் ப்ரொஃபஷனல் அப்படிங்கிறது வந்துட்டு மென்ஸ் ப்ரொஃபஷனல் டென்னிஸ் சர்க்கியூட்ஸ் எல்லாத்தையுமே கவர்னிங் பண்ற ஒரு கவர்னிங் பாடி. ஓகேங்களா? அடுத்தது ராகுல் டிராவிட் வந்து நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீமோட ஹெட் கோச்சா கண்டினியூ பண்ணுவாங்க அப்படிங்கிற அனௌன்ஸ்மெண்ட் BCCIல இருந்து வந்திருக்கு. நெக்ஸ்ட் த ஃபர்ஸ்ட் எவர் ஆர்கனைஸ்டு கேலோ இந்தியா பாரா கேம்ஸ் 2023 லோகோ அண்ட் மஸ்கட் வந்துட்டு நம்ம யூனியன் மினிஸ்டர் ஆஃப் யூத் அஃபேர்ஸ் அனுராக் சிங் தாக்கூர் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதோட மாஸ்கட் வந்துட்டு உஜ்வாலா ஆர் ஸ்பாரோ அப்படின்னு சொல்லலாம் கைஸ். உஜ்வாலாங்கிறதா மாஸ்கட் ஆஃப் கேலோ இந்தியா பாரா கேம்ஸ் 2023 அப்படிங்கிறதா. அதாவது என்ன அப்படிங்கிறது அதோட மீனிங் என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரென்த் வந்து நிறைய ஃபார்ம்ஸ்ல வருது. அது அன்பிரேக்கபிள் அப்படிங்கிறது தான் அதோடைய மெயின் இது கைஸ். நெக்ஸ்ட் 2018ல இருந்து பாத்தீங்கன்னா மொத்தமா 11 கேலோ இந்தியா கேம்ஸ் வந்து சக்சஸ்ஃபுல்லா நடத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க கைஸ். இட்டாலி வந்து ஆஸ்திரேலியாவை பீட் பண்ணி டேவிஸ் கப் அப்படிங்கறத வந்து 47 வருஷத்துக்கு அப்புறமா அவங்க வந்து கிளைம் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் கைஸ். ஓகே, சோ டேவிஸ் கப் அப்படிங்கிறது இன்டர்நேஷனல் மென்ஸ் டோர்னமெண்ட் பிட்வீன் நேஷனல் டீம்ஸ் கைஸ். ஓகே, சோ இட்டாலி வந்து வின் பண்ணிருக்காங்க. அடுத்தது ஆர் வைஷாலி வந்து இந்தியாவுடைய 3rd ஃபீமேல் செஸ் கிராண்ட் மாஸ்டர். ஆர் வைஷாலி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அண்ட் பிரக்னானந்தாவுடைய அக்கா அவங்க. பிரக்னானந்தா அண்ட் வைஷாலி பாத்தீங்கன்னா ஒரு சிப்ளிங்கா சேர்ந்து இந்தியால ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி கிராண்ட் மாஸ்டர் பட்டத்தை வின் பண்ணிருக்காங்க. ஒரு ஹிஸ்டரியே அவங்க மேக் பண்ணிருக்காங்க அப்படிங்கறது நீங்க தெரிஞ்சுக்கணும் கைஸ். அண்ட் ஷீ இஸ் த 3rd ஃபீமேல் பிளேயர் இன் இந்தியா அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இந்தியாஸ் 84th கிராண்ட் மாஸ்டர். ஓகே, அடுத்தது கைஸ் அனீஷ் பன்வாலா அப்படிங்கிறவங்க வந்து ஃபர்ஸ்ட் இந்தியன் ஷூட்டர் டு வின் அ மெடல் இன் 25 மீட்டர் ராபிட் ஃபயர் அட் ISSF 2000 வேர்ல்ட் கப் 2023ல அவங்க வின் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்தியன் ஷூட்டர் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது குஜராத் டைட்டன்ஸ் வந்துட்டு சுப்மன் கில்ல வந்து அவங்களுடைய கேபிட்டலா வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா, ஏன்னா அவங்களோட ஹர்திக் பாண்டியா வந்து மும்பை இந்தியன்ஸ்க்கு போயிட்டனால சுப்மன் கில்ல வந்து குஜராத் டைட்டனுடைய கேபிட்டல் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அடுத்து ஹாக்கி பஞ்சாப் வந்துட்டு 13th ஹாக்கி இந்தியா சீனியர் மென் நேஷனல் சாம்பியன்ஷிப் 2023 வந்து வின் பண்ணிருக்காங்க. அடுத்தது சவிதா புனியா அப்படிங்கிறவங்க வந்து FIH உடைய கோல் கீப்பர் ஆஃப் த இயர் அவார்டை வந்து வின் பண்ணிருக்காங்க. இந்தியாவுடைய உமன் டீம் கேப்டனும் அவங்கதான், கோல் கீப்பரும் அவங்கதான் அப்படிங்கறது தான் பாக்குறீங்க. அடுத்தது பாஸ்ட் இந்தியன் அவார்ட்ஸ் என்னென்ன வின் பண்ணிருக்காங்கிற டீடைல்ஸ் கொடுத்திருக்கேன். அடுத்தது வேர்ல்டு சாம்பியன் மேக்ஸ் வெர்ஸ்டப்பன் அப்படிங்கிறவங்க வந்து 18th வின் ஆஃப் ஹிஸ் ரெக்கார்ட் பிரேக்கிங் சீசன் with his victory in the Las Vegas Grand Prix. அதாவது இந்த இயர்ல நடந்த மோஸ்ட் ஆஃப் த கார் ரேஸ்ல he has only win one gaze. ஓகே, நெக்ஸ்ட் கௌதம் கம்பீர் அப்படிங்கிறவங்க வந்து மென்டார் ஃபார் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் ஆஃப் 2024 IPL சீசனுக்கு அவங்கள அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. அடுத்தது
இன்டர்நேஷனல் கிரிக்கெட் கவுன்சில் வந்து ஸ்ரீலங்கால வந்துட்டு கிரிக்கெட் இது பண்ண மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி பேன் பண்ணியிருந்தாங்கல்ல. ஸோ அதனால அங்க நடக்கிறதா இருந்த அண்டர் 19 வேர்ல்டு கப்பை வந்து சவுத் ஆப்பிரிக்காவுக்கு வந்து மாத்திருக்காங்க கைஸ். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம நம்ம இன்டர்நேஷனல் கிரிக்கெட் கவுன்சில் வந்து ஒரு ஸ்டாப் கிளாக் சிஸ்டம் அப்படிங்கறது ஒண்ணு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதனால ஓவர் ரேட்ஸ், பெனாலிட்டி ஆஃப் 5 runs இது எல்லாமே வந்து இம்போஸ் ஆகும் அப்படிங்கிறது எதிர்பார்க்கப்படுது. நெக்ஸ்ட் லீ டாங் ஊ அப்படிங்கிறவங்க வந்து ஃபர்ஸ்ட் குளோபல் அம்பாசிடர் ஃபார் ஒலிம்பிக் டிஎம் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற இன்டர்நேஷனல் ஒலிம்பிக் கமிட்டிக்கு வந்து அவங்க செலக்ட் ஆயிருக்காங்க. அடுத்த இன்டர்நேஷனல் கிரிக்கெட் கவுன்சில் வந்து டிரான்ஸ்ஜெண்டர் பிளேயர்ஸ் இனிமே கிரிக்கெட் விளையாடக்கூடாது அப்படிங்கிற ஒரு பேனை வந்து தெரிவிச்சிருக்காங்க. இது மூலமா உலகத்திலே ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்ஜெண்டர் இந்தியன் இன்டர்நேஷனல் லெவல்ல விமென்ஸ் டீம்ல விளையாடுறதா இருந்த டேனியல் மெக்கஹி அப்படிங்கிறவங்க வந்து இப்ப விளையாட முடியாம போயிருக்கு. இந்த இயர் அவங்க விளையாடுறதா இருந்துச்சு. பட் இப்ப இன்டர்நேஷனல் கிரிக்கெட் கவுன்சில் பேன் தெரிவிச்சதுனால தே கான்ட் பிளே கைஸ். அடுத்தது புக்ஸ் கேட்டகரிக்குள்ள போயிடலாம். பிரசூன் ஜோஷி அப்படிங்கிறவங்க வந்து டாக்டர் ஹேமா ஜோஷியுடைய புக் தோ பல்கான் கி சாவ் மெயின் அப்படிங்கிற ஒரு புக்கை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அது எழுதினது வந்து டாக்டர் ஹேமா ஜோஷி அப்படிங்கிறவங்க தான் வந்துட்டு இதை பண்ணியிருக்காங்க. அடுத்த டைட்டில்டு இன்னொரு புக் பிரணாப் மை ஃபாதர் எ டாட்டர் ரிமெம்பர்ஸ் அப்படிங்கறது வந்து ஷர்மிஷ்தா முகர்ஜி அப்படிங்கிறவங்க வந்து பிரணாப் முகர்ஜியுடைய வெஸ்ட் பெங்கால் எவ்ரி ஒன் நோஸ் நம்மளோட பிரசிடென்டா இருந்திருக்காங்க அண்ட் வெஸ்ட் பெங்கால் பேஸ் பண்ணவங்க. அவங்களுடைய டாட்டர் வந்து அவங்களுடைய ஃபாதரை பத்தி ஒரு புக் எழுதியிருக்காங்க. அண்ட் வெஸ்ட் பெங்கால்ல இருந்து வந்த ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் அப்படிங்கிறவங்களும் பிரணாப் முகர்ஜி தான். ஸோ பிரணாப் முகர்ஜியுடைய ஒரு லைஃப் அண்ட் அவங்களோட டாட்டர் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து அதை அவங்க எழுதுறாங்க கைஸ். இது ரூபா பப்ளிகேஷன்ஸ் வந்து பப்ளிஷ் பண்றாங்க. அடுத்தது மெடிக்கல் ஃபீல்ட் ரிலேட்டடான நியூஸ் பார்த்துடலாம். மீசல்ஸ் அண்ட் ரூபெல்லா உடைய வேக்சின் மேபெல்லா அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம இந்தியன் இம்யூனாலஜிஸ்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க ஃபார் சில்ட்ரன் இன் உதகமண்டலம் தமிழ்நாட்டுக்கு வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. கொலாபரேஷன் வித் பாலிவேக் இன்ஸ்டிடியூட் ஆஃப் வியட்நாமோட சேர்ந்து அவங்க இதை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த ஹியூமன் பயாலஜிக்கல் இன்ஸ்டிடியூட் அப்படிங்கிறது வந்து வேக்சின் டெவலப்மெண்ட்ல ரொம்ப ஒரு முக்கியமான பிளேஸ்ல இந்தியால இருக்காங்க அப்படிங்கிறதும் சொல்லலாம் கைஸ். ஓகேங்களா? இந்த இயர்லயே பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஃபர்ஸ்ட் சேவ் வீரோசல் ராபிஸ் வேக்சின் அப்படிங்கிற ஒண்ணும் அபியராப் அப்படிங்கிற ஒண்ணுமே வந்துட்டு இந்த HBA அப்படிங்கிறவங்க வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. இப்ப மேபெல்லா அப்படிங்கிற மீசல்ஸ் அண்ட் ரூபெல்லா வேக்சின் ஃபார் சில்ட்ரனும் லான்ச் பண்ணியிருக்காங்க. அடுத்தது ஆயுஷ்மான் பரத் ஹெல்த் அண்ட் வெல்னஸ் சென்டர்ஸ் வந்துட்டு ஆயுஷ்மான் ஆரோக்கியா அப்படிங்கிற மாதிரி ரீநேம் பண்ணியிருக்காங்க கைஸ். ஓகே, அந்த லாஸ்ட் கேட்டகரிக்குள்ள போயிடலாம். ஆபிச்சுவரிஸ், அதாவது ரீசெண்டா ரொம்ப ஃபேமஸ் பர்சனாலிட்டிஸ் யார் யார் இறந்து போனாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ரோசலின் கேப்டன் ஃபார்மர் ஃபர்ஸ்ட் லேடி ஆஃப் US, அதாவது US பிரசிடென்ட் உடைய ஒய்ஃப். ஓகேங்களா? அவங்க தான் ஃபர்ஸ்ட் லேடி ஆஃப் US அப்படின்னு சொல்லுவோம். அவங்க வந்து 96 இயர்ஸ்ல இறந்து போயிருக்காங்க. ரோசலின் கேர்ட்டர் வந்து ஜிம்மி கேர்ட்டர் அப்படிங்கிற ப்ரீவியஸ் US பிரசிடென்ட் உடைய ஒய்ஃப் அவங்க அப்படின்னு சொல்லலாம். அவங்க வந்து லாங்கஸ்ட் மேரிட் US பிரசிடென்ஷியல் கப்பிள் அப்படிங்கிற ஒரு ஹிஸ்டரியும் அவங்களால மேக் பண்ணப்பட்டது. ஜிம்மி கேர்ட்டர் வந்து US உடைய பிரசிடென்டா 1977 வந்து 1981 வரைக்கும் பதவி வகிச்சார்கள். அடுத்தது ஃபவுண்டர் ஆஃப் சங்கர் நேத்ராலயா டாக்டர் SS பத்ரிநாத் வந்து ரீசெண்டா சென்னையில இறந்து போனாங்க. உடல்நல குறைவினால 83 வயசுல இறந்து போனாங்க கைஸ். So that's it guys. இதோட இந்த நியூஸ் முடிச்சுடுறேன். நெக்ஸ்ட் டிசம்பர் 3rd இருந்து டிசம்பர் 15th ஒரு நியூஸ் வந்து நெக்ஸ்ட் வீடியோவா இன்னும் ஒரு 1 or 2 daysல I will post it guys. Okay, thank you guys. And உங்களுக்கு திரும்பவும் ஞாபகப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறேன், நம்மளுடைய மொபைல் ஆப் அண்ட் வெப்சைட்ல flat 20% ஆஃபர், எக்ஸ்ட்ரா 20% ஆஃபர் போயிட்டு இருக்கு. யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. நாளைக்கு நைட்டோட முடிஞ்சிடும். செக் பண்ணிக்கோங்க guys.